முன்னேற்ற கழக ஆட்சியானாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானாலும் அது எம்ஜிஆர் ஆட்சியானாலும் புரட்சித் ஜெயலலிதா ஆட்சியானாலும் அல்லது பழனிசாமியுடைய ஆட்சியானாலும் எந்த ஆட்சியானாலும் டில்லியை எதிர்ப்பதை ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொண்டு போவார்கள். எல்லாவற்றையும் எதிர்க்கும். நீட்டா நாங்கள் எதிர்ப்போம், எதையும் நாங்கள் எதிர்ப்போம். நீட்டை கொண்டு வந்து கையெழுத்து போட்டுருவோம், ருப்பீஸ் இந்தியில ஆள் போடுவோம், அப்புறம் இந்தியில ஆள் போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் இடங்கு முடக்காக பேசுகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுவும் நமது பெருமதிப்பிற்குரிய இந்தியாவினுடைய இருப்பு மனிதராகிய பட்டேலினுடைய மறு அவதாரமாக இருக்கிற மோடி அவர்கள் ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோடி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் 356 பயன்படுத்த மாட்டோம். அவர் 356 பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னதுனால இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் தரகால் தெரியாம குதிக்கிறாங்க. நாம் அனைவரும் ஒன்று என்ற முடிவுக்கு வர வேண்டும். நாம் எல்லாரும் ஒரே கொள்கை, ஒரே மூச்சு, ஒரே நோக்கம். எல்லாரும் பாரதியாரை படியுங்கள், எல்லாரும் ராமாயணம் படியுங்கள், மகாபாரதம் படியுங்கள் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய வணிக வழக்குகள் எல்லாம் பார்ப்பனர்களுடைய பாசனங்களாக மாற வேண்டும். நிச்சயமாக காங்கிரஸை இந்தியாவில் இருந்து அப்புறப்படுத்தி விடுவார்கள். இங்கே பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலும் கட்சி தமிழ்நாடு ஒன்றுதான். நம்ம அத்தனை பேர் முன் சேர்ந்து அவ்வளவு பேர் சேர்ந்து பிராமணனை விரட்டியாச்சுன்னா பிராமணனே இல்லைன்னு சொன்னார். இந்த மீதி இருக்கக்கூடிய 96% மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிவிடலாம் என்று காலங்கள் கணக்கு போட்டார். அதே கணக்கு தான் ராமசாமி நாயகர் போட்டாரு. 3% கொடுப்பதாச்சுன்னா இவங்க அவ்வளவு நாம பார்த்தலாம், யாரையும் போட்ட முடியாது. ராமசாமி நாயகருக்கு ஆங்கிலத்தில் வேண்டும் பேசவும் சொல்லி கொடுத்தவனே ஒரு பிராமணன். திராவிடர்களுக்கு ஒரிஜினலா அந்த பூமியில இடம் கிடையாது. எங்க இருக்கு திராவிட நாடு? திராவிட நாடு சொல்லு. பாண்டிய ஆண்டு நாடு பாண்டிய நாடு, சேரன் ஆண்ட நாடு சேர நாடு, சோழன் ஆண்ட நாடு சோழ நாடு, பல்லவன் ஆண்ட நாடு பல்லவ நாடு. திராவிடன் ஆண்ட நாடு எங்கே இருக்கிறது? 1 கோடி ரூபாய் தான். திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள். திராவிட நாடு என்று ஒன்று கிடையாது. ஆரிய திராவிட என்பதே ஒரு மாயை. டில்லியில மாத்திட்டாங்க. டில்லியில 20 ஆண்டுக்கு பிறகு மோடி தன்னுடைய கட்சி ஆட்சியிலே கொண்டு வந்து உட்கார்ந்து விட்டார். மகாராஷ்டிராவில் மாறி இருக்கு, பஞ்சாப் எல்லாம் மாறிட்டு வருது. ஆனா தமிழ்நாட்டில் மாற்ற முடியல. தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகளாக பிராமண எதிர்ப்பையும், 100 ஆண்டுகளாக வடமொழி வெறுப்பையும், 100 ஆண்டுகளாக ராமாயண இதிகாச வெறுப்பையும் தமிழ்நாட்டிலே விதைத்திருக்கிறார்கள். இனமாய பிரச்சனைக்கு எதிராக நம்முடைய எழுச்சியை நடத்த வேண்டும். ஆரியனும் கிடையாது, திராவிடமும் கிடையாது. ஆகவே அதை முறையில் ஒழித்து கட்டுவதற்கு நாம் பாடுபட வேண்டும். இரண்டாவது, பெரியாரை பற்றி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும். அண்ணாதுரையை பற்றிய ஒரு பிம்பம், அதையும் உடைக்க வேண்டும். கருணாநிதி பற்றிய பிம்பம், அதையும் உடைக்க வேண்டும். இத்தனையும் உடைத்தால் தான் தமிழ்நாட்டிலே பிராமணனுக்கு ஒரு வாழ்வு ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர் 1/2 மணி நேரம் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் நீங்க கைவிட்டு அவரை வரவேற்று பேசியிருக்கிறீர்கள். அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற மாநாட்டிலே நாம் பேசுகிற பொழுது தொடர்ந்து கைதிக்கிறார்கள். கைதட்டியது என்று சொல்லினார்கள். அப்போது நாம் பேசிய நேரம் வேறு, இப்போது பேசுகிற நேரம் வேறு. எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள். மயக்காங்கல்யா இப்போ சரி, அதை முதலே சொல்ல வேண்டாமா? ஆக இப்போது நம் முன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அஞ்சத்தோடு பாடுபட வேண்டும், ஆற்றலோடு பாடுபட வேண்டும். அச்சம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாரதி பாடினான். அதோட சொன்னா இச்சகத்தோடெல்லாம் நம்ம எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை. அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான இடம், கச்சையுண்ட கொங்கை மாத கங்கை வீசுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே, அச்சம் என்பதில்லையே என்று பேசினான். ஆகவே அஞ்சவே கூடாது. அஞ்சுதல் இல்லை, அமுதுதல் இல்லை, அடுக்குதல் இல்லை, காணுதல் இல்லை, எங்கும் அச்சம், எதற்கும் அச்சம்.
இங்கே நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். எவ்வளோ 40 எவ்வளோ 45 தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த முறை இளைஞர்களை கொண்டு வாருங்கள். இளைஞர்களுக்கு இந்த உணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். அவர்களை நாம் சரி பண்ண வேண்டும். அவர்களுக்கு கருத்துக்களை சொல்ல வேண்டும். இங்கே பேச வேண்டிய பிரச்சனைகளை பற்றி எல்லாம் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். ராஜாஜி கருத்துக்களை அவர்கள் பேசினார்கள். ராஜாஜி இல்லை என்றால் அவருக்கு இந்தியாவில் சுதந்திரமே கொடுக்க மாட்டான். மகாத்மா காந்தி காந்தி பூஜை தான் ஆயிரத்தி போட்டான். நேருக்கு அந்த பிரச்சனையை இன்னும் புரியவில்லை. ஆகவே அவன் வேண்டாம். பல்வேறு கூட்டத்தில் நாட்டு கொடுத்த பாதுகாப்பு. ஆனால் இப்ப நாடகம் கொடுக்கிறது எந்த பகுதியை கொடுப்பது என்பதை உன்னால முடிவெடுக்க முடியாது. யாரால முடிவெடுக்க முடியும்? தெற்கேற்பு வந்திருக்கிறார்கள். ராஜாஜி கூப்பிடுனான். அதனாலதான் 1942 வெளியே போராட்டம் நடந்த காலத்தில் அதற்கு எதிராக இருந்த ராஜாஜி கூட்டம். அவர்களுக்கு பேசினார். ரொம்ப நல்லா நம்முடைய நண்பர்கள் சொன்னார்கள். அதன் பிறகு நாடு பிரிக்கப்பட்டது. அப்ப நாடு கொடுத்தாச்சு. இப்ப நம்ம தேசிய கல்விக்கே வந்து 47 விடுதலை, 52 குடியரசு. ஆனா தேசிய கல்வியை பற்றி பேசுவதற்கு நான் இப்பொழுதுதான் வந்திருக்கிறோம். ஏகப்பட்ட எதிர்ப்புகள், ஏகப்பட்ட விவகாரம். எதை கிள்ளி சொன்னாலும் எதிர்ப்பது என்பது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைமை. 1967 இருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானாலும், அது எம்ஜிஆர் ஆட்சியானாலும், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆட்சியானாலும், அல்லது பழனிசாமியுடைய ஆட்சியானாலும், எந்த ஆட்சியானாலும் டெல்லியை எதிர்ப்பதை ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொண்டு போவார்கள். ஆகவே தமிழ்நாடு மாத்திரம் எல்லாவற்றையும் எதிர்க்கும். நீட்டா நாங்கள் எதிர்ப்போம். எதையும் நாங்கள் எதிர்ப்போம். நீட்டை கொண்டு வந்து கையெழுத்து போட்டுருவோம். ருப்பீஸ் இந்தியில ஆறு போடுவோம். அப்புறம் இந்தியில ஆறு போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் இடங்கு முடங்காக பேசுகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுவும் நமது பெருமதிக்குரிய சர்வ வல்லமை ஒன்றிய இந்தியாவின் இருப்பு மனிதராகிய பட்டேலினுடைய மறு அவதாரமாக இருக்கிற மோடி அவர்கள் ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோடி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் 356 பயன்படுத்த மாட்டோம். அவர் 356 பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னதுனால இருக்கிற அவ்வளவு பேரும் தரகால் தெரியாம குதிக்கிறாங்க. நான் அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன், ஒரு நிலை வந்தால், ஒரு நிலை வருமையானால் அதை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். என்ற நிலை வருமானால் மோடி பயன்படுத்துவது மாதிரி இதற்கு வேற எவரும் பயன்படுத்திருக்க மாட்டா. அவர் பயன்படுத்துவார். அதை மறந்துடாது. என்னமோ கொட்டுனாதான் கொண்டா புள்ளப்பூச்சி நினைச்சிருக்கீங்க. மோடி புள்ளப்பூச்சி இல்லை. அவர் கொட்டுன ஒரே கொட்டு தான். அப்படி நீ காய் எந்திரிக்க முடியும். அது தெரியாம இருக்காரு. வேண்டாம் வேண்டாம் என்று விட்டுக் கொண்டிருப்பதனாலேயே அவர் அங்கி நிற்கிறார், பயந்து நிற்கிறார் என்று எண்ணாத. அவர் நிமிர்ந்து நின்று காணாம போயிருக்க. அவர் பார்த்து நிமிர்ந்து பார்த்தாலும் ஓடி போயிருவேன். நீ யாரு? இந்தியாவிலே பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை எதிர்த்த எத்தனையோ மாநிலங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. வட பாரதத்திலே காங்கிரஸ் கட்சி காலியாகி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் புதிதாக மொழி பிரச்சனை அது என்று கிளம்பிக் கொண்டிருக்கிறாய். அதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னாலே உள்ள நண்பர்கள் அதிகமாக பேசியிருக்கிற காரணத்தினாலே அதை பற்றி நான் அதிகம் பேசாமல் நான் வெளியே வருகிறேன். பிராமணர்களுடைய ஒற்றுமை வலுவாக வேண்டும். இந்த பிரச்சனையை இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு குரல் எழுப்ப வேண்டும். நாம் அனைவரும் ஒன்று என்ற முடிவுக்கு வர வேண்டும். நாம் எல்லாரும் ஒரே கொள்கை, ஒரே மூச்சு, ஒரே நோக்கம். எல்லாரும் பாரதியாரை படியுங்கள், எல்லாரும் ராமாயணம் படியுங்கள், மகாபாரதம் படியுங்கள் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய வஜன விடங்கள் எல்லாம் பார்ப்பவர்களுடைய பாசனங்களாக மாற வேண்டும். இல்லையா? வஜன விடங்கள் ஒன்று ராமபக்தியை சொல்வதற்கு மாத்திரமல்ல, அது ஒன்று ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா கல்யாணம் என்று நடப்பதற்காக மாத்திரமல்ல, அந்த வஜன விடங்கள் நம்முடைய பாசனைகள்.
அப்படிப்பட்ட மகத்தான காப்பியம். இதெல்லாம் நடக்கல அப்படிமா? நடக்கலைனாலும் கற்பனை என்றே வைத்துக் கொண்டாலும் கூட இப்படி ஒரு கற்பனை அகில உலகத்திலுமே இந்தியாவின் தமிழர் எந்த நாட்டிலும் ஏற்படவில்லை. இந்திய வாழ்க்கையில் எழுதினார், வியாசன் தொகுத்தார். அவையெல்லாம் கற்பனை என்று வைத்துக் கொண்டார். அந்த கற்பனைக்கு ஈடாக வேறு எவனாவது எங்காவது எழுதியிருக்கிறானா? ஏதாவது ஒரு இலக்கியம் எங்காவது பேசியிருக்கிறார்களா? அந்த இலக்கியத்தை தந்தது அற்புதமான வேதங்கள். வேதம் நிறைந்த தமிழ்நாடு, பல்விதமான சாத்திரத்தின் புகழ் மனம் வீசும் நாடு என்பார்கள். பெரிய பிரச்சனை என்று நாம் என்ன சொல்றோம்? வர்ணாசிரமம் சொல்லுவாங்க. வர்ணாசிரமம் என்பது உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு பயிர்களில் நடந்திருக்கிறது. வர்ணாசிரமத்துக்கு கொண்டு வரணும்னு யாரும் பிற்பாடுபடும். எந்த பிராமணனும் ஊர்வலம் போல யாரும் வர்ணாசிரமத்தை கொண்டு வர வேண்டும் சொல்லல. வர்ணாசிரமம் இல்லை, இப்ப கோவிலுக்கு எல்லாரும் எல்லா தொழிலும் செய்யறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் எல்லா வேலையும் செய்வேன். கைகாட்டு வேலை செய்வேன், மாட்டு வேலை செய்வேன், விவசாய வேலை செய்வேன், எழுத்து வேலை செய்வேன், எல்லா வேலையும் செய்வேன். இயந்திரங்களில் நான் வேலை செய்திருக்கிறேன். மிகப்பெரிய தொழிற்சாலையில் நான் வேலை பார்த்தவன். அங்கே அதே நான் ராமாயணம் பேசுறேன். ராமாயணம் பேசுகிற பொழுது ஆன்மீகம் பேசுகிறேன். அங்கே நான் பிராமணனாக இருக்கிறேன். மிகச்சிறந்த வேலைகளை செய்கிற பொழுது அந்தந்த வேலைகளுக்கு தகுந்தால் நம்மை நாம் மாற்றிக் கொள்கிறோம். ஆகவே ஒருவருக்கு ஒரு வேலை என்று இந்த காலத்தில் இல்லை, இல்லை, இனிமேல் அது வரப்போவதும் இல்லை. ஆனால் நம்மை பார்த்து வர்ணாசிரமம் வர்ணாசிரமம் அந்த காலத்தில் இருந்த காலத்தில் என்னையா நஷ்டம்? பல ஆண்டுகளாக வர்ணாசிரமம் இருந்தது. அந்த வர்ணாசிரமம் இருந்த காலத்தில் மற்றவர்களுக்கு நஷ்டம் உண்டா? இழப்பு உண்டா? வாழ்க்கையில குறைவு உண்டா? அவர்கள் செம்மாந்த வாழ்க்கையில் வாழவில்லையா? அந்த காலத்திலும் நிலப்புலங்கள் எல்லாம் எல்லாருக்கும் இருந்திருக்கின்றன. சோழ மண்டலத்திலும் பாண்டிய மண்டலத்திலும் தமிழ்நாட்டிலும் நிலச்சு வாழ்ந்தார்கள். பிராமணர்கள் மாத்திரம் வந்தார்கள். பிராமணர்களும் சிலர் நிலச்சு வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு 5 ஏக்கர் அங்க இருக்கிற ஒரு பிள்ளைவாடிக்கு 30 ஏக்கர் இருக்கும். வீட்டிலிருந்து மதுரை மாவட்டம் பூராவும், வன்னியர்களுக்கு அந்த பக்கம் பூராவும் சொத்து. ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட சொத்து வளர்ச்சி வச்சிருந்திருக்கிறான். அத்தனை ஜமீன்தார்கள் சேர்ந்து உருவாக்கிய கட்சி தான் நீதி கட்சி. அத்தனை ஜமீன்தார்கள் பாளையப்பட்டுக்கள். அவர்களுக்கு ஈடாக இணையான பணக்காரர்கள் பிராமணர்களே யாரும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியில போராடின இந்த காலத்துல இப்ப இருக்கிற காங்கிரஸை பத்தி நான் பேசுறேன். இப்ப இருக்கிற காங்கிரஸ் காலாவதி ஆகி கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு சீக்கிரமாக காலாவதி ஆகிறதோ அவ்வளவுக்கு நாட்டிற்கு நல்லது. எவ்வளவு சீக்கிரமா போகும்போது நாம் போகவே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இத்தாலிக்காரர்கள் பொறுப்பு. அவர்களுக்கு நாம் ஒப்படைத்திருக்கிறோம். அவர்களை காய் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவும் பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து நிச்சயமாக காங்கிரஸை இந்தியாவில் இருந்து அப்புறப்படுத்தி விடுவார்கள். இங்கே பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலும் ஒரு கட்சி. தமிழ்நாடு ஒண்ணுதான், தமிழ்நாடு ஒண்ணுதான் பாக்கி. ஏன் தமிழ்நாட்டிலே 100 ஆண்டு காலமாக தேச விரோத, ஆன்மீக விரோத, ஆண்டவனுக்கு விரோதமான கருத்துக்களை எல்லாம் பேசி பார்ப்பனர்களை எதிரிகளாக்கி இந்த பாபானிகள் நம்மள வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் கூட்டத்தை திரட்டி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் தான் இன்றைக்கு அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்து சொன்ன பிராமணனை தொலைக்கிறோம். பிராமணனை தொலைக்க முடியாது. யாருகள் சொன்னா 3% பிராமணன் இருக்காங்க. நாம அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து அவ்வளவு பேரும் சேர்ந்து பிராமணனை விரட்டியாச்சுன்னா பிராமணனே இல்லைன்னு சொன்னார். இந்த மீது இருக்கக்கூடிய 96% மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிவிடலாம் என்று காலங்கள் கணக்கு போட்டார். அதே கணக்குதான் ராமசாமி நாயகர் போட்டாரு. 3% கொடுப்பதாச்சுன்னா இவங்க அவ்வளவு நாம் பார்த்தலாம். யாரையும் போட்டது முடியாது. ராமசாமி நாயகருக்கு ஆங்கிலத்தில் எழுதவும் பேசவும் சொல்லிக் கொடுத்தவனே ஒரு பிராமணன். ராமசாமி நாயகரை அரசியலில் இழுத்து கொண்டு வந்து அரசியலில் ஒரு பெரிய தளபதியாக ஆக்கியது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். ராஜாஜி இல்லைன்னா பெரியார் கிடையாது. ராஜாஜி இல்லைன்னா ராமசாமி நாயகர் கிடையாது. ராஜாஜி தான் ராமசாமி நாயகரை கூப்பிட்டு வந்தாரு. வரதராஜன் நாயுடு கூப்பிட்டாரு. என்ன என்கிட்ட ஒருத்தன் வரதராஜன் நாயுடு கூப்பிட்டாருன்னா ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் அறிந்திருப்பார் ராமசாமி நாயகர். அவரை காந்தியோடு உட்கார்ந்து பேச வைத்தவர் யார் என்றால் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். அவர் தூக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஓடி போயிட்டார். அதுதான் விஷயம். நீதி கட்சிக்கு போனார். நீதி கட்சிக்கு பேசத்தான் போனார். நீதி கட்சிக்கு வாடகை பேச்சாளர் நாங்கள் தான் போனார்.
நீதி கட்சிக்கு வாசல் பேச்சாளராக போய் 1944 நீதி கட்சி மகாநாடு போட்டு நீதி கட்சியை காலிமணி திராவிட கழகத்தை உண்டாக்கினார். திராவிட கழகத்தை உண்டாக்கி நீதி கட்சியை காலி பண்ணார். திராவிட கழகம் பேர் வச்சாரு. டி.ஆர். விஸ்வநாதன் எதிர்த்தார். டி.ஆர். விஸ்வநாதன் அவர் எதிர்த்தவங்க அதான் முடியாது அப்படின்னாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க? யார் தான் அந்த கலவரத்தை உண்டு பண்ணா? வெளி மாநிலத்தில் இருந்து வந்த தெலுங்கன், தெலுங்கு மாநிலத்தில் இருந்து வந்த தெலுங்கன், கர்நாடகாவில் இருந்து வந்த ராமசாமி நாயக்கர், மலையாளத்தில் இருந்து வந்த நாயர், அவ்வளவு பேர் ஒரு கலக்கு காய்ச்சினா. அப்படி கலக்கிற போதுதான் ஒரு கட்சி உண்டாக்குனாதான் திராவிட கழகம். திராவிட கழகத்துக்கு ஒரிஜினலா இந்த பூமியில இடம் கிடையாது. எங்க இருக்கு திராவிட நாடு? திராவிட நாடு சொல்லு. பாண்டிய நாடு பாண்டிய நாடு, சேரன் ஆண்ட நாடு சேர நாடு, சோழன் ஆண்ட நாடு சோழ நாடு, பல்லவன் ஆண்ட நாடு பல்லவ நாடு. திராவிடன் ஆண்ட நாடு எங்க இருக்கிறது? 1 கோடி ரூபாய் தாரு. திராவிட நாடு எங்க இருக்கிறது என்று சொல்லுங்கள். திராவிட நாடு என்று ஒன்று கிடையாது. ஆரிய திராவிட என்பதே ஒரு மாயை. ஆரிய மாயை எழுதினேன். ஆரிய மாயை என்ற நூலுக்கு எதிராக ஆரிய திராவிட மாயை என்று நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். ஆரியமும் மாயை, திராவிடமும் மாயை, ரெண்டும் ஏமாற்று நிலை. எங்க இருக்கிறது? யார் ஆரியம்? ஆரிய கூட்டாளினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்மொழியா தாண்டவ கோணே. இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும். பராசக்தி படத்துல வந்திருக்கு. அது என்ன பொருள் தெரியுமா? ஆரிய கூட்டுன்னா என்ன? 2 கம்பை நட்டு அந்த மத்தியில் ஒரு கம்பியை போட்டு அதுக்கு மேல நின்று ஒருத்தன் ஆடுவான். கீழே உட்கார்ந்து ஒருத்தர் கொட்டை கொட்டுன்னு அந்த ஆட்டத்துக்கு பேர் ஆரிய கூத்துன்னு பேரு. ஏன் ஆரிய கூத்துன்னு பேரு? உயரமான இடத்துல இருந்து அவன் ஆடுகிறான். அதுவே உயரமான இடத்துல இருந்து ஆடினாலும் அவனுடைய குறிக்கோள் அவர்களுடைய ஜம்மு காலத்துல காசு வளர்தான் பார்க்கிறான். அதான் ஆரிய கூத்தாடினாலும் காசு காரியத்தில் கண்வெளியதா தாண்டவர் போனேன்னா அந்த மாதிரி மேலே இருந்து ஆடுகிறது. ஆடுவது ஆரியன் மேலே இருக்கிறவன், உயர்ந்தவன், உத்தமமானவன், ஆசிரியனாக இருக்கக்கூடியவன், ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவன், வழிகாட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கக்கூடியவன், மேலானவன் என்பதால் பொருளை தவிர அதற்கு இனம் பெயரே கிடையாது. அப்படி இனம் இருப்பதாக ஜெர்மன்காரன் ஆராய்ச்சி பண்ணான். அவன் தான் சொன்னான், 20 ஆண்டுகள் ஆரிய திராவிட பிரச்சனையை பேசினான். 20 ஆண்டுகள் அவன் ஆரியன் படையெடுத்தான் என்று சொன்னான். இத்தனையும் அவன் பண்ணியதற்கு அப்புறம் அவன் ரிக்வேதத்தை படிச்சுட்டே இருந்தான். அவன் ரிக்வேதத்தை படிக்கிற போது அந்த ரிக்வேதம் அவனை மனத்தை மாற்றியதுனால அவன் சொன்னான், ரிக்வேதத்தில் காணப்படுகிற ஆரியன் என்ற சொல்லானது இனவாதத்தை சொல்லவில்லை, இனத்தை குறிப்பிடவில்லை. எவன் ஆரிய திராவிட வாதத்தை கொண்டு வந்தானோ அவனே ஆரிய திராவிடம் இல்லைட்டாம அந்த மார்க்கும் சொல்லிருக்கவங்களும் கூட இவன் இருக்கிறவங்க அதை விட மாட்டேன் பிடிச்சுக்கிட்டான். பெரியார் அதை பிடிச்சுக்கிட்டார். ஏன் பிடிச்சுக்கிட்டாருன்னா அவர் தமிழ்நாட்டை வண்டி ஓட்டணும்னா அவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடலை போட்டுக்கிட்டாதான் அவருக்கு முடியும். இல்லைன்னு சொன்ன இருக்கிறவன் நாளைக்கே காலி பண்ணி போட்டு இருப்பான். அவர் ஒரு கன்னடத்துக்காரர், அண்ணாத்துல தெலுங்கு பேசுகிறவர், கருணாநிதி ஓங்கோல் தெலுங்கன். அத்தனை பேர் சேர்ந்து ஒரு கட்சி நடத்துற போது அந்த கட்சிக்கு ஒரு பொறுப்பை வேண்டும் என்பதற்காக திராவிடன் என்ற பெயரை வைத்துக் கொண்டார்கள். தம்பி, எப்போ உங்க அப்பா திராவிட நாடுன்னு சொன்னாரோ அப்பவே திராவிட நாடு கிடைக்காதுன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு அண்ணாக்கள் சம்பளத்துக்கு பேசுறாரு. எனக்கு தெரியும்பா. ஆனா இப்ப திடீர்னு திராவிட நாடு வேண்டாம்னு சொன்னா நம்ம திமுக காரம்பரம் ஓடி போயிடுவான். அதனால சந்தர்ப்பம் வர போது நான் திராவிட நாட்டை கைவிடவில்லை என்று அந்த காலத்திலே அண்ணா சொன்னார். ஆக திராவிட நாடு என்பது ஒன்றும் கிடையாது, திராவிடமும் கிடையாது. ஆரிய திராவிட விவகாரம் உள்ளங்கம். அதெல்லாம் சுத்த ஏமாற்று வேலை. அது ஏமாற்று வேலை என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய பொறுப்பு யார் தலையில விழுந்திருக்குன்னா நம்ம தலையில விழுந்து. வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி, அந்த மேக்சிமம் வச்சு கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி, அவன் ஒரு ஜெர்மன்காரனை வைத்து கண்டுபிடித்த ஆராய்ச்சி. ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாலே ரிசல்ட் சொல்லியிருக்கான். பொதுவாக ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் முடிவை சொல்லணும். ஆனா முடிவை சொல்லி அதுக்கு ஆராய்ச்சி பண்ண சொன்னான். கோயில ஒரு சேரை கொடுத்து அதில் நீங்க பேசுற இந்திய தேசத்தினுடைய வேதங்களை ஆராய்ச்சி பண்ண சொன்னான். அந்த வேதங்களை ஆராய்ச்சி பண்ண போனதான் அவன் சொன்ன அந்த மாதிரி ஆரியன்
ரிக்வேதத்தில் 36 தடவை வந்திருக்கு, மற்ற வேதங்களில் வந்திருக்கு. ஆரியன் என்பது ஒரு இனம். ஆரியன் என்பது ஒரு இனம் அல்ல, ஒரு இனத்தை குறிப்பதல்ல. ஆரியன் கைவர் கணவாய் வழியா வந்தான். 4300 ஆண்டுகளுக்கு முன்பாக கைவர் கணவாயில மனுஷன் வரவே முடியாது. இப்பவே கைவர் கணவாயில யாரும் போக முடியாது. கைவர் கணவாய் வழியாக வந்தான் என்று கூறாவிட்டார்கள், படையெடுத்தார்கள். அங்க படையெடுத்து அங்க இருக்கக்கூடிய சிந்து நதி சரஸ்வதி நதியில் இருக்கக்கூடிய திராவிட பூராவும் தெற்க விரட்டிட்டு திருப்பியவர் வடக்கப்பல் வடக்க சரஸ்வதி நதியில் உட்கார்ந்து வேதங்களை சொன்னான் என்று அவன். அதுதான் ஆரிய படையெடுப்பு. அந்த ஆரிய படையெடுப்பு பொய் என்பது தெரிந்து விட்டது. மருத்துவக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், அம்பேத்கர் ஒரு சிறந்த அறிவாளி. அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், வேத மொழியும் தெரியும். வேதம் கீழ்வான் பாஷையில் இருக்கு, வேதம் சமஸ்கிருதத்தில் இல்லை. அவர் கீழ்வான் பாஷையில் கற்றவர். அவர் சொன்னார், ஆரியர்கள் என்று யாரும் இந்தியாவுக்குள்ள வரல, அவங்க யாரும் இன்னொன்று எழுதவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆரிய எழுச்சி, ஆரிய படையெடுப்பு என்பது பொய், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். Audience will be thrown to the west wing of the neck. அது தூக்கி குப்பைக்குடையில போட்டு என்று பேசினார். யார் சொன்னா? அம்பேத்கர். ஆனா திருமாவளவன் சொல்றாங்க, ஆரியன் திராவிடன் பேசுறான். அவனுக்கு அங்க ஏதோ காரியம் ஆகணும், அதுக்காக அவன் பேசுறான். அவனுடைய கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டு வருகின்றன. இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழக மக்கள் மத்தியில் போய் நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் மூவிங் பிளாட்ஃபார்மாக, மொபைல் பிளாட்ஃபார்மாக நம்முடைய பிராமணர்கள் இருந்தார்கள். ஞாபகத்தில் சொல்லுங்க, 1967 மொபைல் பிளாட்ஃபார்ம் யாரு? பிராமணன் தான். அவன் அப்படியே போற மாதிரியே போட்டு போயிடுவான். அங்கிருந்து சோனி முடிச்சு வேண்டினான் அப்படின்னு 1967 அதே மாதிரி இப்போ மொபைல் பிளாட்ஃபார்மாக வெளியாகி, மொபைல் பிளாட்ஃபார்மாக நடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட விவகாரங்கள், திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள், திராவிட கூட்டுள்ளவர்கள், திராவிடத்தை முன்னோட்டாகவோ பின்னோட்டாகவோ வைத்துக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளை அப்புறப்படுத்துவதற்கு நம்முடைய அறிவாற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மொபைல் பிளாட்ஃபார்மாக, நடமாடும் பிளாட்ஃபார்மாக நாம் மாறினால்தான் தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். மற்ற இடங்களில் மாறிவிட்டேன், டெல்லியில மாறிட்டாங்க. டெல்லியில 20 ஆண்டுக்கு பிறகு மோடி தன்னுடைய கட்சி ஆட்சியிலே கொண்டு வந்து உட்கார்ந்து விட்டார். மகாராஷ்டிராவில் மாறி இருக்கு, பஞ்சாப் எல்லாம் மாறிட்டு வருது. ஆனா தமிழ்நாட்டில் மாற்ற முடியல. தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகளாக பிராமண எதிர்ப்பையும், 100 ஆண்டுகளாக வடமொழி வெறுப்பையும், 100 ஆண்டுகளாக ராமாயண இதிகாச வெறுப்பையும் தமிழ்நாட்டிலே விதைத்திருக்கிறார்கள். அந்த விதை நன்றாக ஓடி இருக்கிறது. அது ஓடி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை, திராவிட மாநில கருத்துக்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியை இதுவரைக்கும் நாம் சரியாக செய்யவில்லை. அதை சரியாக நாம் செய்தால், அதை தரமாக நாம் செய்தால், அதை நாம் திறமாக செய்வோமே. ஆனால் இந்த திராவிட ஒட்டுக்களோடு இணைந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் காலாவதி ஆக்கிவிடும். அவற்றை காலாவதி ஆக்குகின்ற வேலையை நம்முடைய பார்ப்பன இளைஞர்கள் செய்ய வேண்டும். அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள், அச்சம் கொண்டவர்கள் அல்ல, எதற்கும் அஞ்சுகிறவர்கள் கிடையாது. மாவீரர்கள் பலர், தோன்றிய மாவீரர்கள் பலர், ரத்தம் சிந்திய அற்புதமான சமூகம் இந்த பிராமண சமூகம். இந்த சமூகத்தினுடைய ஆரம்பத்தில் எடுத்து பாருங்க, எத்தனை வீரர்களை இந்த பிராமண சமூகம் இந்த நாட்டுக்கு தந்திருக்கிறது, எத்தனை அடலேறுகளை பிராமண சமூகம் இந்த நாட்டிற்கு தந்திருக்கிறது. வரிசையா நான் சொல்லட்டுமா? மிகப்பெரிய பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல நரசிம்மவர்மனால சாளுக்கியன் அடிக்க முடியல. தஞ்சாவூர் பல்லவனால சாளுக்கியன் அடிக்க முடியல. அவர் தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தன் போனான், பரஞ்சோதிங்க, அவனும் பிராமணன் தான். அவன் தான் படை தளபதியா போனான். அவன் படை தளபதியை பிடித்தான் சாளுக்கியன். அவன் அங்கே இருந்து வருகிறான். சோழ பேரரசு, பெரிய சோழ பேரரசு, அந்த பேரரசுடைய தலைவனாக இருந்தவர் சுந்தர சோழன். அந்த சுந்தர சோழனுடைய ஒரு சாலை மாநாட்டம் அனிருத்த பிரம்மராயர். அந்த அனிருத்த பிரம்மராயர் தான்
சோழ நாட்டினுடைய சோழ மண்டலத்தினுடைய சேனாதிபதியாக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். ஆக இப்பேற்பட்ட மாவீரர்களை, ஆற்றல் வாய்ந்தவர்களை, அறிவாற்றல் மிக்கவர்களை, நாட்டிற்கு நல்லது செய்யக்கூடியவர்களை, நன்கு திட்டம் போடுகிறவர்களை, நாட்டையும் நம்முடைய மக்களையும் பலப்படுத்துகின்றவர்களை எல்லாம் தந்த சமூகம் இந்த பிராமண சமூகம். அதை அறிவாற்றல் இந்த சமூகம், இந்த சமூகத்தை புறக்கணிப்பது தமிழகத்துக்கு தான் கேடு. அதை தமிழ் மக்கள் உணர்கிற மாதிரி செய்ய வேண்டும். அதை நாம் செய்வோமையானால் வெற்றி நமக்கு நிச்சயம்தான். நிச்சயமாக திராவிட ஒட்டுக்களோடு கூடியிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் தமிழ்நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்துகின்ற ஒரு மகத்தான பணியை தேசிய கடமையாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிராமண நண்பர்கள், பிராமண தாய்மார்கள், பிராமண அடலர்கள், நெஞ்சம் உடைத்த நம்முடைய ஆற்றல் வாய்ந்த பிராமணர்கள் அத்தனை பேரும் அதை தங்கள் கொள்கைகளாக ஏற்றுக்கொள்வார்களேயானால் ஆரியதாக விவகாரம் எல்லாம் காணாமல் போய்விடும். அது காணாமல் போனால்தான் ஒரு தேசிய ஆட்சி வளரும். அது காணாமல் போனால்தான் இங்கே நவோதயா பள்ளிக்கூடம் வரும். அது காணாமல் போனால்தான் இரண்டு மொழி என்பது கிடையாது. அந்த இரண்டு மொழியோடு இன்னொரு மொழியையும் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய தேசிய கல்வி ஏற்படும். அவையெல்லாம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். எதை இங்கே இருந்து அப்புறப்படுத்த வேண்டுமோ அதை அப்புறப்படுத்துவதற்கு நாம் நம்மால் என்ற வகையில் வேலைகளை செய்ய வேண்டும். இன்றே தொடங்குங்கள், உங்களுடைய வேலைகளை ஆரம்பியுங்கள். வெற்றி நமக்கு, வெற்றி நிச்சயம் நம்பக்கம் தான் வந்து சேரும். நம்மிடத்திலே ஏழ்மை இருக்கிறது, நாணயம் இருக்கிறது, உழைக்கிற ஆற்றல் இருக்கிறது, புத்தி கூர்மை இருக்கிறது. அதுபோது நாம் இந்த காரியத்தை செய்வோமையானால் நிச்சயமான வெற்றியை பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நேரம் ரொம்ப அதிகமாக அவங்க எடுத்துட்டு போனோம். எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறது முறை கிடையாது. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இந்த மகாநாடு போல நடத்தப்பட்டு வருகிற இந்த ஆண்டு விழாவை 12வது ஆண்டு தொடக்க விழா. 12வது ஆண்டு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. 11 முடிந்து 12 வியாழவட்டம் 12வது இதை முடிச்சாச்சுன்னா ஆண்டு முடிச்சாச்சுன்னா ஒரு வியாழவட்டத்தை வேர்ல்டு பிராமின் அசோசியேஷன் அன்பு உடன்பிறப்பு சிவநாராயணன் அவர்கள் நடத்துகிற அமைப்பு ஒரு வியாழவட்டத்தை முடித்து அடுத்த கட்டத்துக்கு அதை அடுத்த ஆண்டு தயாராகிவிடும். அவர்கள் தயாராகி வருகிற போது நாம் தமிழகத்தையும் தயார் பண்ணுவோம் என்பதை இந்த நேரத்தில்